ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சப்டைட்டில்லையே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இதில் கர்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹங் கர்ட் மிக்ஸ் பண்ணுன்றது இல்லை, நார்மல் கர்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கிரேவி ஸ்டைலுன்றதால. தென் பேசன் ஃப்ளார், கிராம் ஃப்ளாரை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தென் அஜ்வைன், ஓமம் இருக்குல்ல, அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 60% ஜிஞ்சர் 60% கார்லிக் அண்ட் 40% ஜிஞ்சர் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தென் காஷ்மீரி சில்லி பவுடர், then cumin powder, pepper powder and turmeric powder. இது கூடவே நம்ம half lemon அளவுக்கு ஜூஸ் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், அந்த டேங்கினஸ் ஃப்ளேவருக்காக. இது கூடவே நம்ம கஸ்தூரி மேத்தி லீவ்ஸை ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு, தென் இதுக்கு தேவையான அளவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை மேரினேட் பண்ணிடணும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுடுங்க. இன்னும் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயிலை போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த வெஜ்ஜீஸை பேனில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சாட்டே பண்ணிக்க போகிறோம். ஓவர் குக் பண்ணணுன்றது இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் சாட்டே பண்ணிக்கிட்டால் போதும். அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அண்ட் கேப்சிகம் அது எல்லாமே ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு. தென் அதை ஆற வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். எகெயின் பேனில் ஆயிலில் விட்டுக்கிட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கியூமின் சீட்ஸும் சாப்டு ஆனியனும் போட போகிறோம். இந்த ஆனியன் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டு, தென் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். தென் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். தென் கியூமின் பவுடர், தென் பெப்பர் பவுடர். இது போட்டுட்டு லைட்டாக அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டோ அண்ட் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம 2 டொமேட்டோவை பியூரி பண்ணி வச்சுருந்தோம், அந்த டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம், ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு. இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தென் ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதில் கிரேவியில் அது நல்லா குக் ஆகணும். ஸோ தட் கிரேவியோட மசாலாஸ் அதில் நல்லா பிளெண்ட் ஆகும். இது குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கோரியாண்டர் லீவ்ஸை சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதை நம்ம ஃபைனலாக அதில் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தீஸ், ஃபுல்கா, நான் ஆர் புலாவ் கூட ஹாட்டாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Until then, tata, bye bye.